நெக்ஸ்ட்டு இந்த காப்பி தோட்டத்துக்கு தான் வந்தோம். காப்பி தோட்டத்துக்கு உள்ளேயே போய் எல்லாத்தையும் விசிட் பண்ணுறது. காஃபி பிளான்டேஷன் டூர். இதுதான் காப்பி செடி. இதுலேருந்து தான் காஃபி விதை எடுத்து ப்ராசஸ் எல்லாம் பண்ணி காஃபி பவுடர் தயாரிக்கிறாங்க. எங்கள் கூடவே ஒரு கைடு வந்தாங்க. அவங்க இங்கே உள்ள செடி கொடி மரம் எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. நம்ம ஊரில் உள்ள தோட்டம் காடு வரப்பு பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் இங்கே மலை பிரதேசம் மலைச்சரிவு பகுதி இல்லையா, ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. காப்பி செடியில் உள்ள வெரைட்டி, இதோட ஹார்வெஸ்டிங் டைம் எல்லாம் பற்றி கைடு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ பார்க்குறீங்களே, இதுதான் ஏலக்காய் செடி. இதோட ரூட் பகுதியில் இருந்து தான் ஏலக்காய் வருமா. காப்பி தோட்டத்தில் அங்கங்கே ஊடால சில ஸ்பைசஸ் செடியில் வச்சுருந்தாங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, கருப்பு ஏலக்காய் அந்த மாதிரி. இது மிளகு கொடி, அப்புறம் கொக்கோ ஃப்ரூட் மரம், ஆரஞ்சு ஃப்ரூட் மரம், வெனிலா எசன்ஸ் எடுக்கிற கொடி எல்லாமே இங்கே இருந்துச்சு. மனிதனின் எந்த உறுப்பில் அதிக அளவில் பாக்டீரியாக்கள் வாழ்கின்றன? கரெக்டான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.